குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் தமிழ்நாடு காவல்துறையில் வந்து பார்த்திங்கன்னா 10,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வந்து நிரப்பிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை காவலர் தேர்வில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 8,000 பேருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் வெளியிடப்படும். இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகாடமி சார்பாக இந்தியன் அப்படின்ற டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருந்தோம். பேட்ச் 1 வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேட்ச் 2 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த பேட்ச் 2க்கான அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்னையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த இந்தியன் டெஸ்ட் பேஜில் உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6,000க்கும் மேற்பட்ட வினாக்களும் வந்து பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிவிஷன் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமாக இந்த எக்ஸாம் படிக்கிறீங்க, போலீஸ் எக்ஸாம் படிக்கிறீங்க, ப்ளஸ் வந்து நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன் சார், ஏன்னா எனக்கு நிறைய டெஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும், நிறைய ரிவிஷன் டெஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்தியன் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக சூஸ் பண்ணிக்க முடியும். இந்த இந்தியன் டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 22க்கும் மேற்பட்ட ரிவிஷன் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? முழு மாதிரி தேர்வு 3க்கும் மேற்பட்ட, ஓகேங்களா, முழு மாதிரி தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா 5க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட் வந்து 2,000ம் நியூ ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2,500 வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கான ஷெடியூல் தான் இது. இந்த ஷெடியூல் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த தேர்வு என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 3ஆம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட் எக்ஸாம் அன்றைக்கி தான். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 20ஆம் தேதி நம்ம இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஷெடியூலை படித்து பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தர இந்த நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா எந்த நம்பருக்கு வேணால் நீங்கள் கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ண முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 6 to 10 வரை உள்ள பள்ளி பாடப்புத்தகத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கிலேருந்து வந்து கொஸ்டின் எடுத்திருப்போம். நாங்கள் வந்து எந்த மெட்டீரியலும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறதில்ல, ஒன்லி ஸ்கூல் புக்கிலேருந்து மட்டும் தான் கொஸ்டின் எடுப்போம். ஏன்னா ஸ்கூல் புக்ஸ்ன்றது எல்லாராலையும் அக்சஸ் பண்ண முடியும். அந்த ஒரே காரணத்தினால அவங்களும் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்லேருந்து தான் எடுக்கிறாங்க. அதனால் நீங்கள் ஸ்கூல் புக்கை வச்சே படிங்க. நாங்கள் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்லேருந்து தான் எடுத்துருக்கிறோம். ஓகேங்களா? மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நான் மேலே சொன்ன மாதிரி தான் எத்தனை டெஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதற்கான அட்மிஷன் அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி 20/12/2024 வெள்ளிக்கிழமை இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. தேர்வு என்றைக்கு தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/1/2025 இன்றைக்கி தொடங்குது. ஓகேங்களா? இதில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தர இந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜிபேலையோ அல்லது ஃபோன்பேலையோ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபீஸ் வந்து அனுப்பலாம். அனுப்பிட்டு அதே ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து பார்த்திங்கன்னா அதே நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களை வந்து பார்த்திங்கன்னா குரூப்பில் ஜாயின் பண்ணிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பும்போது உங்களோட பெயர் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா முகவரி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு, உங்கள் ஃபோட்டோ, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபீஸ் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட். ஓகேங்களா? அதேமாதிரி நீங்கள் ஃபீஸ் பே பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் போடும்போது ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமின்னு வரும். இந்த ப்ளூ கலர் சிம்பிள் இருக்கும். இதை பார்த்துட்டு போடுங்க. இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாக கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பே பண்ணுங்கள். சரிங்களா? இன்றைக்கி ஷெடியூல் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு இயற்பியல். ஓகேங்களா? இதுதான் 3ஆம் தேதி நடக்கிற முதல் தேர்வு. 6ஆம் வகுப்பு இயற்பியல் முழுவதும் 2023 ஜனவரி நடப்பு நிகழ்வு 6th தமிழ் முதல் பருவம் முழுவதும் ஒத்தத்தன்மை வார்த்தை வரிசையாக்கம். இப்படி வந்து பார்த்திங்கன்னா 4 டாபிக் வந்து இதில் இடம்பெற்றிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2023 ஜனவரி நடப்பு நிகழ்வு எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க எப்போவுமே டிஎன்யூஎஸ்ஆர்பி பொறுத்தவரை கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் அவங்க வந்து ரீசெண்டாக நடந்ததுன்னு கேட்குறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பின்னாடி போயும் கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதையும் சேர்த்து படிச்சுக்கலாம் அப்படின்றனால தான் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சும்மா மேலோட்டமாக ஹெட்லைனை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா? அடுத்து 2வது தேர்வு தான் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு வேதியியல் 2023 பிப்ரவரி நடப்பு நிகழ்வு 6ஆம் வகுப்பு தமிழ் 2ஆம் பருவம் எண்களின் தொடர் வரிசை. இந்த டாப்பிக்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 100 கேள்விகள் இடம்பெறும். மொத்தம் 1.5 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வு உங்களுக்கு நடைபெறும். ஓகேங்களா? இப்படியே நீங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ரிவிஷன் டெஸ்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இதை வந்து பார்த்திங்கன்னா முதல் திருப்பு தேர்வு என்றைக்கு நடக்குது அப்படின்னா 13வது டெஸ்ட்டாக 8/2/2025 நடக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய ஃபஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட். இந்த ரிவிஷன் டெஸ்ட் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைக்காலஜியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடையில ரிவிஷன் டெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அடுத்த ரிவிஷன் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1/3 20வது டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸு சைக்காலஜி எல்லாமே ஆட் ஆகி தான் வந்திருக்கும். இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட்டு 25லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைக்காலஜி மட்டும் ரிவிஷன் ஆகிட்டே இருக்கும். இங்கே பார்த்திங்களா தேர்வு 1, 2, 3 உளவியல் திருப்பது, அதாவது தேர்வு 1, 2, 3ல் கேட்கப்பட்ட உளவியல் மற்றும் கணிதம் டாப்பிக்கில் இருக்கிறத மட்டும் இதில் ரிவிஷன் பண்ணணும். ஓகேங்களா? மற்றபடி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனி டாபிக் தான். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த டெஸ்ட்டில் இதையே பார்த்திங்கன்னா ரிட்டனாக போட்டுகிட்டே இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஜென்ரலாக இந்த திருப்புதல் எழுதும்போது வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜியும் திருப்புதல் எழுதுவீங்க, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிகேவும் திருப்புதல் எழுதுவீங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக அந்த சப்ஜெக்ட் கூட வந்த இந்த உளவியல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அது உளவியலே திருப்பி நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நிறைய ஃபுல்லாமே ரிவிஷன் தான். உங்களுக்கு நிறைய ரிவிஷன் இருக்கும். நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் கொஷின் தமிழ், சயின்ஸு, சோசியல், மேக்ஸு
இந்த 4க்குமே வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இதை தனியாக ஒரு எக்ஸாம் வச்சுருக்கோம். ஏன் அப்படி வச்சுருக்கோம் அப்படின்னா நீங்கள் வந்து புக் பேக்கையும் தனியாக படிக்கணும். ஓகேங்களா, புக் பேக்கை மட்டும் படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் கொடுத்து அதுக்கான டெஸ்ட் வச்சுருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புக் பாக்ஸ் கொஷின். புக் பாக்ஸ் கொஷின் வந்து சயின்ஸு சோசியல் மொத்தமாக கொடுத்துருக்கோம். நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்கூல் புக்கை பெரட்டி பாக்ஸில் இருக்கிறது மட்டும் படிச்சுக்கிட்டே இருந்தால் போதும். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிசி முந்தைய ஆண்டு வினாத்தாள், எஸ்ஐ முந்தைய ஆண்டு வினாத்தாள். உங்களால் எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ நீங்கள் அந்த அளவுக்கு பின்னாடி போய் கூட படிச்சுக்கலாம். அதனால் எந்த தப்பும் இல்லை. பிசிலேருந்தும் எஸ்ஐலேருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஷின்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வினாக்கள் இடம்பெறும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்ஐ கொஷினில் இருக்கிற இங்கிலீஷ் டாபிக் மட்டும் படிக்க தேவையில்லை. மற்றபடி மிச்சம் எல்லாம் ஜிகே, மேக்ஸ், சைக்காலஜி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மனப்பாடம் பண்ணியாகணும். அடுத்து முழு திருப்புதல் தேர்வு பாருங்கள். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியம் உரைநடைக்கு மட்டும் ஒரு திருப்புதல் தேர்வு கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கணத்துக்கு மட்டும் ஒரு திருப்புதல் தேர்வு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இயற்பியல், வரலாறு, வேதியியல், புவியியல், அதாவது பார்த்தீங்கன்னா அறிவியல் ஒரு டாபிக், சமூக அறிவியல் ஒரு டாபிக்னு மாற்றி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உளவியல், கணிதம், பொது அறிவு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கடைசி திருப்புதல் தேர்வு. ஓகேங்களா, இந்த நடப்பு நிகழ்வு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் நடப்பு நிகழ்வு கடைசியாக நான் பேட்ச் 1ல் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே வச்சுட்டோம். உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக வச்சுருக்கேன் அப்படின்னா எக்ஸாம் தள்ளி போச்சுன்னா அது வரைக்கும் அந்த எக்ஸாம் கால்ஃபர் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு கொஷின்ஸ் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னால லாஸ்ட்டாக வச்சுருக்கோம். கால்ஃபர் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்சோட டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முழு தேர்வு 1. இந்த முழு தேர்வு 1 வந்து பார்த்தீங்கன்னா 100 மதிப்பெண்களை மட்டுமே உடையது. அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் படித்த எல்லாத்துலேருந்து 100 கொஷின்ஸாக நாங்கள் கேட்போம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் மாதிரி தேர்வுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎன்எஸ் சார்பில் பிசி எக்ஸாம் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 150 கேள்விகள் உடையதாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 70 கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடத்திட்டத்தின்படியும் 80 கேள்விகள் வந்து தமிழ் தகுதி தேர்வின் அடிப்படையிலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வானது இருக்கும். ஓகேங்களா, இந்த டெஸ்ட் பேட்ச் இவ்வளோ தான். 63 டெஸ்ட்டு அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த முழு தேர்வு இருக்கீங்களா, இந்த முழு தேர்வு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாம் லேட் ஆகுது அப்படின்னா இந்த முழு தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டே போகும். நீங்கள் பயப்படவே தேவையில்லை. எக்ஸாம் வர வரைக்கும் வீக்லி ஒன்ஸோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா வீக்லி 2 டெஸ்ட்டோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எதாவது மாற்றி கொடுத்துட்டே இருப்போம். நீங்கள் ரெடியாக இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்டே இருக்கும். முழு தேர்வு மட்டும் உங்களுக்கு ரிப்பீட்டாக நடந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். ஓகேங்களா, முழு மாதிரி தேர்வும் அதேமாதிரி தான். நீங்கள் இதுவும் மாற்றி எழுதுவீங்க. அந்த சிலபஸ் எல்லாம் முடிச்சுட்டு இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மாற்றி எழுதுவீங்க. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷெடியூலில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. நான் ஷெடியூல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு இதில் எந்த டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.